ஓம் சாந்தி. 21/5/2026 சாக்கார முரளி. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். அசுர வழிப்படி துக்கத்தை கொடுத்து வந்தீர்கள். இப்பொழுது சுகத்தை கொடுங்கள், சுகத்தை அடையுங்கள். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் எந்த இரகசியத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்கின்றார்கள்? பதில்: இது துக்கம் மற்றும் சுகத்திற்கான, வெற்றி தோல்விக்கான விளையாட்டு என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். இப்பொழுது அரைக்கல்பம் சுகத்திற்கான விளையாட்டு நடைபெற உள்ளது. அங்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. இப்பொழுது புதிய ராஜ்யம் வரவிருக்கின்றது. அதற்காக பாபா தன்னுடைய பரந்தாம வீட்டை விட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தர வந்துள்ளார். இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்தே தீர வேண்டும். பாடல்: இந்த உலகமே மாறினாலும் நான் மாறமாட்டேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். இங்கு எந்த சபதமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இங்கு ஆத்மாவிற்குள் ஞானம் இருக்க வேண்டும். அதாவது புரிஞ்சிக்கணும், மற்றபடி சபதம் செய்ய வேண்டியதில்லைன்றார். ஆத்மா தமோ பிரதானமான காரணத்தினால் முற்றிலும் புத்தியற்றதாகிவிட்டது. நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது எவ்வளவு புத்திசாலியாகிவிட்டோம். மற்ற சத்சங்கங்களில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. அவர்கள் சாஸ்திரங்கள், இராமாயணம் ஆகியவற்றை படிக்கின்றார்கள். ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதால் வெளியேற்றி விடுகின்றார்கள். எந்த பிராப்தியும் இல்லை. இப்பொழுது பாபா முழு ஞானமும் அளித்திருக்கின்றார். அனைவருக்கும் சுகம், சாந்தியை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபாதான். பாருங்கள், உலகம் எந்த நிலையில் இருக்கிறது. அனைவரும் துக்கத்தில்தான் இருக்கின்றார்கள். பாபா யார் என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. அதாவது நம்முடைய அப்பா யார் அப்படின்றதே தெரியல. பாபாவிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கின்றது என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. அமைதிக்காக அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். மனதிற்கு அமைதி வேண்டும் என்று கூறியது யார்? ஆத்மாதான் கூறுகின்றது. இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. பாபா சொல்கிறாங்க, நான் இப்போ உங்களுடைய புத்தி என்ற பூட்டை திறந்துட்டேன் அப்படின்றார். மற்ற மனிதர்களின் புத்திக்கு கோத்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கின்றது. முற்றிலும் தமோ பிரதானமான புத்தியாக உள்ளது. குழந்தைகள், நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரமாகத்தான் புரிந்துள்ளீர்கள். அதாவது பாபா இப்போ நம்முடைய புத்தியினுடைய பூட்டை ஓப்பன் பண்ணுறாரு. இருந்தாலும் யார் யார் எப்படி புரிஞ்சிக்கிறாங்க, அதுலேயும் வரிசை கிரமம் இருக்குது அப்படின்றார். எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அவர் நமக்கு இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்ற நாடகத்தின் ஆதி, மத்திய, இறுதியின் இரகசியத்தை புரிய வைக்கின்றார். எப்பொழுது சுகம் உள்ளதோ அப்பொழுது துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருப்பது இல்லை. இப்பொழுது பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி, செல்வத்திற்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. சத்யுக ஆரம்பத்திலிருந்து திரேதாயுக கடைசி வரையில் எந்த விதமான துக்கமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். பாபா சொல்கிறாங்க, இது எல்லையற்ற கல்வி சாலையாகும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவருடைய மகிமை எல்லையற்றது என்பது நமக்கு தெரியும். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஸ்ரீமத் தருகின்றார். இந்த நாடகத்தில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்பதை யாரும் உணரவில்லை. இந்த நாடகத்தில் பாரதவாசிகளுக்குத்தான் முழுமையான நடிப்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது மூலவதனத்திலிருந்து சூட்ச்மவதனம், ஸ்தூலவதனம் முதலிய அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு முழுமையான ஞானம் உள்ளது. பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு இவர் மூலமாக, அதாவது பிரம்மா பாபா மூலமாக கற்பித்து கொண்டிருக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, இது முள் நிறைந்த காடாகும். இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதை, முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை அனைத்து சீதைகளுக்கும்
ஒரே ஒருவர்தான் ராமர். அவர் நிராகாரமாக உள்ளார். நீங்கள் அனைவரும் சீதைகள். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சீதைகள். சிவபாபா ஒருத்தர் தான் ஆத்மராம். ஆத்மாக்களாகிய சீதைகள் நம்ம எல்லாருக்குமே ராமர் சிவராம் அவர் ஒருத்தர் தான். பாபா மணமகன். அனைத்து நாயகிகளுக்கும் ஒரே ஒரு நாயகன்தான். அனைவரும் பக்தர்களாக உள்ளீர்கள். அனைத்து சீதைகளும் ராவணனின் சிறையில் சோகவனத்தில் இருக்கின்றார்கள். உலகத்தின் அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு பகவானைத்தான் நினைவு செய்கின்றார்கள். பகவான்தான் பக்தர்களை பாதுகாப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். சீதைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரு ராமர்தான். பாபா சொல்கிறாங்க, கீதையில் பகவானின் பெயரை மறைத்து விட்டார்கள். இதுவே மிகப்பெரிய தவறாகும். நமக்கு எந்த மனிதனோ சாது சந்நியாசிகளோ கற்பிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார். இவர் தந்தையும் டீச்சரும் சத்குருவுமாக உள்ளார். அனைத்துமே அவர்தான். இதனை மறக்கக்கூடாது. அனைவருமே என்னுடைய குழந்தைகள். ஆனால் நான் அனைவருக்குமா கல்வியை கற்றுத்தருகின்றேன். பாபா சொல்கிறாங்க, நான் பாரதவாசி குழந்தைகளுக்குத்தான் மீண்டும் ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளேன். பாரதவாசிகள்தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். வைரத்தை போல இருந்தார்கள். இப்பொழுது சோழிக்கு சமமாக ஆகிவிட்டார்கள். பாம்பிற்கு ஒரு தோல் பழையதாகிவிட்டால் அதனை விட்டுவிட்டு புதிய தோலை எடுத்துவிடும். பாபா சொல்கிறாங்க, இந்த உதாரணம் சத்யுகத்திற்காகத்தான். அங்கு நீங்கள் அப்படித்தான் தேகத்தை விடுவீர்கள். துக்கமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இது ஈஸ்வரனுடைய வீடு. நீங்கள் ஈஸ்வரனுடைய வீட்டில், அதாவது சபையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பரம்பிதா பரமாத்மா தன்னுடைய வீட்டை விட்டு வந்து இங்கு சாதாரண உடலில் அமர்ந்துள்ளார். அங்கு பாபாவிற்கு அருகாமையில் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். எங்க பரந்தாமத்தில். இங்கு சங்கமயுகத்தில் பதீத்த ஆத்மாக்களை பாவனமாக்க, அதாவது தூய்மையாக்க பாபா தந்தை வந்துள்ளார். அவர் நிராகாரமான சிவன் என்று சொல்லப்படுகின்றார். நிராகாரமான தந்தையைத்தான் ஓ பகவானே என்று அழைக்கின்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட பகவான் பகவதி என்று ஐரோப்பியர்கள் கூறுகின்றார்கள். பாபா கேட்குறாங்க, இவர்களை அப்படி ஆக்கியது யார்? சிவபாபா தான் ஆக்குனாங்க இல்லைங்களா? இந்த தேவதைகளை 16 கலைகள் நிறைந்தவர் என்று கூறுகின்றனர். பிறகு தம்மை எவ்வாறு கூறிக்கொள்கின்றனர்? அதாவது கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், அனைத்து கலைகளிலும் நிறைந்தவர்கள் அப்படின்னு அந்த தேவதையை பார்த்து மகிமை பாடுறாங்க. தன்னை கீழானவன் பாவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்களை அந்த மாதிரி ஆக்கினது யார் அப்படின்னு தெரியலன்றார். கிருஷ்ணருடைய கோவிலுக்கும் சென்று மகிமை பாடுகின்றார்கள். சிவனை மகிமை பாடுவது இல்லை. அவருடைய மகிமை தனிப்பட்டது. அவர் முன்னாடி போயிட்டு எங்களுடைய பையை நிறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அவர் போதை பானம் அருந்தக்கூடியவர், மாமிசத்தை உண்ணக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அங்கு மது மாமிசம் இவையெல்லாம் எங்கிருந்து வர முடியும்? சூட்ச்ம உலகத்தில் எதையுமே புரிஞ்சுக்கிறதில்லை அப்படின்றார் பாபா. அதே போல் 8 10 புஜங்கள் யாருக்காவது எப்பொழுதாவது இருக்குமா என்ன? இல்லற மார்க்கம் என்பதற்காகத்தான் 4 புஜங்கள் காட்டப்பட்டுள்ளது. அந்த 4 புஜங்கள் விஷ்ணுவுக்கு காமிச்சிருக்காங்க. அது இல்லற மார்க்க தர்மத்தை சேர்ந்தது. 2 லக்ஷ்மியினுடையது, 2 நாராயணருடையது. அவங்களுடைய இணைந்த ரூபம் தான் விஷ்ணுவாக காண்பிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி 4 புஜங்கள் உடையவங்க யாருமே கிடையாது. 4 கைகள் கொண்டவங்க இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அவங்களுக்கும் 4 கைகள் இருக்கணும் இல்லையா? எதையுமே புரிஞ்சிக்கல அப்படின்றாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, ராதை கிருஷ்ணரையும் லக்ஷ்மி நாராயணரையும் பூஜை செய்கிறார்கள். ராதை கிருஷ்ணர் தான் திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள் என்பது தெரியாது. எனவேதான் இளவரசர் கிருஷ்ணர், இளவரசி ராதை என்று சொல்லப்படுகின்றது. திருமணத்திற்கு பிறகுதான் மகாராஜா மகாராணி ஆகின்றார்கள்.
யார் ஆகிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கே இது தெரியாது. அதாவது இப்போ பிரம்மா பாபாவுக்கும் ஃபஸ்ட்டு அவர் தான் நாராயணருடைய தீவிர பக்தராக இருந்தார். அவருக்கே கூட நாம் தான் இந்த மாதிரி ஆக போகிறோம் அப்படின்றது தெரியல. அதே போல் சிலருக்கு காட்சி கூட கிடைக்கிது, ஆனால் எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றார். அதனால் பாபா நான் எனக்கு காட்சி கிடைக்கணும் அப்படின்ட்டுலாம் ஆசை வைக்கக்கூடாதுன்றார். அதில் மாயாவினுடைய பிரவேசம் ஏற்படுறதுனால பதவி கூட கீழானதாகிடும். அதனால் காட்சி பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையில் வைக்காதீங்க, போகாதீங்க அதில் அப்படின்றார். எங்களுக்கு சிவபாபாவின் சாட்சாத்காரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். மின்மினி பூச்சி எவ்வளவு சிறியதாக உள்ளது, ஆனால் அதனை கண்ணால் காண முடிகின்றது. ஆத்மா அதனை காட்டிலும் மிகச்சிறிய புள்ளியாக உள்ளது. எப்படி ஆத்மாவின் ரூபமோ அப்படி பரமாத்மாவும் இருக்கின்றார். சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த சிறிய புள்ளிதான் கிடைக்கும். இந்த சிறிய புள்ளியானவர் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார். ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைத்தாலும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. அதாவது இப்போ நமக்கு காட்சியாக கிடைச்சாலும் முன்னாடி புரிஞ்சிக்கல நம்ம. இப்போ பாபா புரிய வச்சதுக்கப்புறம் தான் நமக்கே அது புரியுது. எப்படி பிரம்மா பாபாவுக்கே சதுர்புஜ விஷ்ணுவுடைய காட்சி கிடைச்சிது. நீ தான் அது, அதுதான் நான் அப்படின்ற அந்த வார்த்தையும் வெளிப்பட்டது. இருந்தாலும் பிரம்மா பாபா ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கல. ஸோ அதனால் பாபா அதை பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றார். இப்பொழுது நாம் சிவ பாபாவினுடைய குழந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து பிரம்மா குமாரிகளும் சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்க வந்துள்ளோம். இதுதான் நோக்கம் என்பதை குழந்தைகள் மறந்துவிடக்கூடாது. இப்படி பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் தேவதைகளுடைய அந்த ஃபோட்டோஸை வச்சுருப்பாங்க. அதுபோல் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கு மும்மூர்த்தி படத்தை, அதாவது திரிமூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த சிவபாபா மூலமாக நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் நினைவிற்கு வரும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சிவ் பாபாவிடம் விகாரங்களை தானம் செய்த பிறகு ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது. தேக அபிமானம் என்ற பூதத்திடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த பூதத்தினால்தான் அனைத்து பூதமும் வந்துவிடும். எனவே ஆத்ம அபிமானியாகும் பயிற்சி செய்யவும். பாபா செகண்ட் பாயிண்டில் தாரணைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, காட்சி பார்க்கும் ஆசை வேண்டாம். நோக்கத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்யவும். ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். ஸ்ரீமத் படி சுகம் கொடுங்கன்றார். பாபா வரதானம் தராங்க. செய்விப்பவரின் நினைவின் மூலமாக சேவையில் சதா பணிவுடன் காரியங்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். செய்விப்பவர் சிவபாபாவினுடைய நினைவு மூலமாக சேவையில் சதா பணிவாக இருந்து காரியங்களை செய்யக்கூடிய கர்மயோகியாக ஆகுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கர்மயோகியின் நிலையில் மாற்றம் செய்யுங்கள். வெறும் காரியம் செய்பவர்களாக இல்லாமல் கர்மயோகியாக இருங்கள். கர்மம் என்றால் நடைமுறை செயல். யோகம் என்றால் பரமார்த்தம், அதாவது இறைவனுடைய நினைவிலிருந்து செய்யக்கூடிய உயர்ந்த செயல். இவை இரண்டிற்கும் இடையே சமநிலை இருத்தல் வேண்டும். எந்த செயல் செஞ்சாலும் அதில் சிவபாபாவுடைய நினைவு இருக்கணும். அவர் தான் செய்விக்கிறாரு, நான் ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற அந்த நினைவில் இருக்கணுன்றார். உடல் ரீதியான தேவைகளை கவனிக்கிறேன் என்று ஆத்மாவிற்கான தேவைகளை மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஈஸ்வரிய சேவைக்கானதாக இருக்கட்டும். ஏன்னா நான் இப்போ இறை சேவாதார், இறை சேவையில் இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு நினைவுலையும் இருக்கணுன்றார். இதற்காக சேவையில் நான் ஒரு கருவி மட்டுமே அல்லது நான் செயல்படுபவன் என்ற மந்திரம் சதா நினைவில் இருக்கட்டும். ஏன்னா நான் கருவி, செய்யக்கூடியவன், செய்விப்பவர் சிவபாபா, இந்த நினைவு எப்போவுமே இருக்கணுன்றார். செய்விப்பவரின் நினைவை மறக்கவில்லை எனில் சேவையில் எப்போதும் பணிவு என்பது நிறைந்திருக்கும். ஸ்லோகன்:
சேவையிலும் உறவு தொடர்புகளிலும் தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் பழைய சம்ஸ்காரங்களே, அந்த குணங்கள் தான். அந்த பழைய குணங்களின் மீது வைராக்கியம் வையுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆவதாகும். ஆனால் இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முதலில் உங்களுக்கு அசைவற்ற சீரான மனோநிலை என்ற சிம்மாசனம் தேவை. அழிவற்ற சிம்மாசனத்தில் அமரும் பயிற்சி இருந்தால்தான் உங்களால் அந்த ஏக்ரஸ் நிலையினுடைய சிம்மாசனத்தில் நிலைத்திருக்க முடியும். அதாவது அழிவற்ற சிம்மாசனம்னா ஆத்மா இருக்கக்கூடிய இந்த நெற்றியினுடைய இரு புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அந்த பயிற்சி இருக்கும் பொழுது தான் நம்மால் ஏக்ரஸ் ஒரே சீரான மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் நிலைச்சிருக்க முடியும். எப்படி ஒரு தபஸ்வி எப்போதும் தனது ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதேபோல் நீங்கள் உங்கள் ஏக்ரஸ் அதாவது ஆத்ம நிலை என்ற ஆசனத்தில் வீற்றிருங்கள். இந்த ஆசனத்தை விடாமல் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த உயர்ந்த சிம்மாசனம் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம எந்த அளவுக்கு கண்டினியூஸாக நம்ம ஆத்மா நம்ம சீட்டில் உட்காண்ட்ருக்கோமோ அப்போ தான் நம்மளுக்கு எதிர்கால விஸ்வராஜ்யம்ன்ற அந்த உயர்ந்த சிம்மாசனமும் கிடைக்கும் அப்படின்றாங்க பாபா. அச்சா. ஓம் சாந்தி.